தவறுன்னு சொல்லி தமிழிசை சொல்றாங்க. ஏற்கனவே தெலுங்கானாவில் வந்து பேசுறவங்க ஆட்சி எல்லாம் போச்சுன்னு சொல்றாங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது தமிழிசை வந்து எப்படி நடந்துக்கிட்டாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். அந்த அம்மாவை தெலுங்கானாக்குள்ளே விடவே இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் நாங்கள் அப்படி பண்ணலை. ஆளுநரை எங்கள் உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியபடி எங்கள் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆளுநரை சென்று மாளிகையில் சந்தித்து அவரிடத்தில் மனம் விட்டு பேசி அவர் வந்து அரசாங்கத்துக்கு சார்பில் நிறைவேற்றி அனுப்பப்பட்ட தீர்மானங்களுக்கெல்லாம் கையொப்பமிட வந்து கேட்டுக்கொண்டு வந்தார். உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த அறிவுறுத்தலின் பேரில் நாங்களும் நினைத்தோம் மாறி இருப்பார்னு சொல்லிட்டு. ஆனால் அவருடைய போக்கு உச்சநீதிமன்றம் சொன்னாலுன்னா யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் என்று அடம் பிடிக்கிறார், திமிராக வாதம் செய்கிறார். அதனுடைய பிரதிபலிப்பு தான் இன்றைக்கு சட்டமன்றத்தில் அவர் சொல்லி தேசிய கீதத்தை முதல்ல போடவில்லை என்று இழிவாக ஒரு பொய்யான குற்றச்சாட்டை தேசிய அளவிலே ஏதோ நாங்கள் எல்லாம் தேச விரோதிகள் என்பதை போல சித்தரிக்க காட்டுகிறார். ஆனால் தி கல்ச்சர் ஆஃப் தமிழ்நாடு, தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற மரபுகளிலே நீங்கள் பார்த்தீர்களானால் என்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக தலைவர் கலைஞர் அவர் வந்தாரோ தமிழ்தாய் வாழ்த்து என்று ஒன்றை உருவாக்கி எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் தமிழ்நாட்டிலே முதலில் தமிழ்தாய் வாழ்த்தை பாடிவிட்டு அதற்கு பிறகுதான் தேசிய கீதம் முடிவிலே போடுவது வழக்கம். எல்லோருக்கும் தெரியும். ஊடகங்கள்லாம் பலமுறை நேற்று இந்த சட்டமன்றத்தில் நீங்கள்லாம் சட்டமன்றத்தில் எடுத்திருக்கிறீர்கள். இதுதான் நடக்கும். அதே போல் ஒரு கவர்னர் உள்ளே வருவதற்கு முன்பாக கார்ட் ஆஃப் ஆனர், அந்த கார்ட் ஆஃப் ஆனரில் போலீஸ் பேண்டு வந்து நேஷ்னல் ஆந்தம் தான் பாடுவாங்க. ஆக வைல் தி கவர்னர் இஸ் என்டரிங் தி ஹவுஸ், இந்த சபைக்குள் வருகிற போது தேசிய கீதம் இசை முழங்கி அவரை வரவேற்று தான் கொண்டு போய் அந்த நாற்காலியிலே உட்காரித்தார். அதற்கு பிறகு தமிழ்தாய் வாழ்த்தை பாட வேண்டும். தமிழ்தாய் வாழ்த்தை பாடினார். இதில் என்ன குற்றம் இருக்கிறது? தேசிய கீதத்தில் இவ்வளவு பாசம் உள்ள கவர்னர் அவர்கள் என்ன சொன்னார்? திராவிடம் என்ற சொல்லே இல்லை, இல்லாத ஒரு சொல்லை இங்கே இருக்கிறவர்கள் மக்கள் மத்தியில் ஏமாற்றி வேலை செய்கிறார்கள். அந்த தேசிய கீதத்தில் ரவீந்திரநாத் தாகூர் எழுதிய அந்த தேசிய கீதத்தில் திராவிட உக்கல வங்கான் வருதா இல்லையா? அதே போல் நாங்கள் லேட்டு பின்னாடி போகிறத முன்னாடி போடலன்றத கோச்சிக்கிட்டு போகிறாரு. அதில் இருக்கிற திராவிடம் என்ற வார்த்தையை மட்டும் அவருக்கு ஏன் கசத்துது? இதெல்லாம் மக்கள் கேட்க மாட்டாங்களா? இது தமிழ்நாடு. அது மட்டுமல்ல, இந்த தமிழ்நாட்டில் தான் மொழிக்காக பல பேர் தீ கொளுத்து உயிரை மாய்த்து கொண்ட வரலாறு உலகத்திலே தமிழ்நாட்டில் தான் உண்டு. மொழிக்காக, தமிழுக்காக, அந்த தமிழ் தாய் வாழ்த்தை பாடக்கூடாது என்று எவன் சொன்னாலும் சரி, யார் சொன்னாலும் சரி, அவர்கள் இந்த சமுதாயத்துக்கு, இந்த இனத்துக்கு விரோதிகள் என்கிற எண்ணம் தமிழ் மக்கள் மத்தியில் ஏற்படும். 1965 எப்படி மொழி போராட்டத்தின் மூலமாக ஒரு பெரிய எழுச்சி ஏற்பட்டதோ, இன்றைக்கு ஆளுநருடைய போக்கு மீண்டும் 65 ரிப்பீட் ஆக போகிறது. அனைத்து மக்களும் கட்சி மறந்து, ஜாதி மறந்து, எல்லாவற்றையும் மறந்து தமிழ் என்கிற ஒத்த வார்த்தைக்கு இணைந்து பணிந்து உணர்ச்சி பயத்தோடு பணியாற்றக்கூடிய காலகட்டம் உருவாகி இருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன். அது இட் இஸ் பிட்வீன் தி சீஃப் மினிஸ்டர் அண்ட் தி மினிஸ்டர். பொன்முடி அவர் பதவி தண்டனை ஆட்டோமேட்டிக்காக போயிடுச்சு. அது மார்ச் 5ஆம் தேதி கன்விக்ஷனை சர்டிஃபைட் பண்ணாங்கன்னா ராகுல் காந்தி மாதிரி மீண்டும் அவர் ஆகிடுவார். முரசொலி நில விவகாரத்தில் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் வந்து தேசிய பட்டியலினத்தை ஆணையத்துக்கு உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. அதை எப்படி பார்க்குறோம்? அது வழக்கு நான் தான் மனுதாரர், அதனால் நான் அதை பற்றி சொல்லுறது சரியாக கேட்டிருக்காங்க. அதாவது அந்த நிலத்தினுடைய விவகாரமே மோசடியாக வந்து பண்ணாங்க. அந்த ஆணையத்தினுடைய துணைத் தலைவராக இருந்த முருகன் தான் விசாரணை பண்ணார். இப்போ முருகன் யாருன்னு தெரிஞ்சு போச்சு இல்லை, அவர் பிஜேபியில் தலைவர் தானே, பிஜேபி சார் மந்திரியார். அதை தான் அன்றைக்கே நாங்கள் சொன்னோம். அது தொடர்பாக தான் வழக்கு போட்டோம். முருகன் விசாரித்த போது தான் வழக்கு போட்டோம். காரணம் என்னென்னா, அவர் ஒரு கட்சியை சார்ந்தவர், ப்ரூவ் ஆகிப்போச்சா இல்லையா? பிற்காலத்தில் அவருக்கு ராஜ்யசபா எம்பி கொடுத்து மந்திரி ஆக்கினாங்கல்ல. திமுக எதை சொன்னாலும் சரியாக தான் சொல்லும். திமுக ஒரு வழக்கு தொடர்ந்தாலும் சரியாக தான் தொடரும். நாங்கள் போட்ட எல்லா வழக்கும் நிரூபித்து காட்டியதற்கு காரணம் திமுக சட்டத்தின் மீது நம்பிக்கை உள்ள கட்சி. அந்த அடிப்படையில் நாங்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தோம்.
இப்பொழுது உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. அது மட்டும் இல்லை, அந்த இடம் வந்து யாருக்கு சொந்தன்றது பிறகு வெட்ட வடிவமாக வரப்போகுது. நீங்கள் பேசும்போது 2 விஷயம் பேசுனீங்க. உதயநிதி ஸ்டாலினை வந்து எம்ஜிஆரோட ஒப்பிட்டீங்க. அவருக்கு கூடின கூட்டம் இவருக்கு கூட்டம்னு சொல்லியிருந்தீங்க. நான் எம்ஜிஆரோட பிரச்சாரத்துக்கு போனவங்க 67க்கு முன்னாடி. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த பிறகு அவர் போகல. அதுக்கு பிறகு ஒன்றும் 1000 கூட்டம் இருந்திருக்கும். எம்ஜிஆர் மன்ற செயலாளராக இருந்து எம்ஜிஆர் கூட 67 தேர்தலில் ஒரு மருத்துவமனையில் இருந்தார். ஓட்டு கேட்க வரல. 71 தேர்தலில் காலையில் இருந்து அவர் குண்டடிப்படுகிற அன்று கூட மாலை பகல் மத்தியானம் வரலாம் அவரோட ஓட்டு கேட்டு வீட்டுக்கு தோட்டத்துக்கு போனார். அங்கே ராதா சுட்ட பிறகு தான் அது வரல நாங்கள் இருந்தோம். அந்த கூட்டத்தையும் பார்த்துருக்குறோம். ஏன் எம்ஜிஆர் 67 வாங்கின ஓட்டை 71 வாங்க முடியலையே. ஆனால் இன்றைக்கு தளபதி நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் பார்க்குற போது நான் தலைவரோடும் தேர்தல் பிரச்சாரம் போயிருக்கிறேன், தளபதியோடும் போயிருக்கிறேன், உதயநிதி ஸ்டாலினும் போயிருக்கேன், எம்ஜிஆரோட போயிருக்கிறேன். எம்ஜிஆரோட பார்த்து எப்படி பெண்கள் வருவார்களோ, ஒரு காக்கா இருக்காது எம்ஜிஆர் வரத்துக்கு முன்னாடி பெண்கள் வரான்னு கேள்விப்பட்டோன்னு ரோடுக்கு வந்துடும். அதே போல் காட்சி இப்போ நீங்கள் பார்த்தீங்களே, ஊடகங்களை காட்டிங்க. நான் உங்கள் ஊடகத்தை பார்த்து தான் பேசுனேன். எடப்பாடி போகிறா ஒருத்தர் கால் மேலே கால் போட்டு பீடி பிடிச்சிங்கன்னா தப்பு அவன் மேலே கிடையாது, அவன் அவமதிச்சான்னு சொல்லுவேன். யார் போகிறதுன்னு அவனுக்கு தெரியாது. தேவையே கிடையாது. அது சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் இருக்குது. we will ignore all these things. எங்களுக்கு அது பொருட்டே கிடையாது. தடை கற்கள் உண்டு என்றால் தினந்தோள்கள் உண்டு என்ற நம்பிக்கை உள்ள கட்சி திமுக. எத்தனை தடை வந்தாலும் மீறி போகும். செஞ்சிக்கோட்டை ஏரியெல்லாம் தேசிய கட்சி ஆகிட முடியாது.